வாங்க இன்றைக்கி நம்ம வந்து கோவக்காயில் வந்து ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த கோவக்காவை இந்த மாதிரி நீட்டமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் வந்து பொடுசாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். கோவக்காயில் அதனால் நமக்கு என்ன பயன் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இதில் இருக்க நன்மைகளும் என்னங்கிறது நான் இப்போ உங்களுக்கு அதையும் நான் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். கோவக்காவை அட்லீஸ்ட் நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்க தோல் சார்ந்த நோய்கள் வந்து குணமாகறதுக்கும் பல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இது உதவுது. இப்போ வந்து நம்ம பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நச்சு வச்சுருந்தேன், இந்த பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டை போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது வந்து இந்த கோவக்காய்னால நமக்கு வந்து முடி உதிர பிரச்சனை, நமக்கு வந்து கொழுப்பு குறைக்கிறதுக்கும், சிறுநீரக பிரச்சனைக்கும், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நம்ம உடம்புல உள்ள கெட்ட கழிவுகள் வெளியேறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. முடிஞ்சளவு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்த்துறாதீங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி விடணும். நல்லா காய் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு கூட கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டி விடலாம். இந்த காய் வந்து நான் வந்து இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளித்து விட்டு இப்போ மூடி போட்டு மூடி விடுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருந்தாலும் காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலாக்களெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கடைசியாக வந்து நான் கரம் மசாலா சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு மேற்பட்டு நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் செம்ம சூட்டபுளாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.